ஸோ டுடே இஸ் அன் வேர்ல்ட் சிஓபடி டே. ஸோ அது உண்டான ஒரு அவேர்னஸ்ஸு மித்ஸ் ஆஃப் சிஓபடி என்ன அப்படி அதுக்கு உண்டான இந்த வீடியோ தான். நான் உங்கள் டாக்டர் எம் ரோஷன் குமார். ஐம் அன் இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட் ஃப்ரம் விஎஸ் ஹாஸ்பிட்டல், சென்னை. Understanding COPD. What exactly is Chronic Obstructive Pulmonary Disease, COPD, and how does it affect a person's lungs and overall health? ஸோ முதல்ல நம்ம சிஓபிடி அப்படின்னு என்ன நமக்கு தெரியணும். இட்ஸ் அன் க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். அப்படின்னா ஒரு நாள்பட்ட நுரையீரல் தாக்குதல் நோய் இது. சரி, அதுதான் சிஓபிடி. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சிஓபிடி வந்துட்டு நம்ம சுவாசக்கோலை, லங்கோட சுவாசக்கோலை, ஏர்வேஸ், ஓகே, அதுதான் மெயினாக பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ இந்த சிஓபிடி முக்கியமான காரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் வந்து ஸ்மோக்கிங். ஸோ அதுதான் மோர் தென் 80 to 90% ஆஃப் த சிஓபிடி காரணம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு நிறையா காரணங்கள் வந்துச்சு. இந்த சிஓபிடி உருவாக்குறதுக்கு காரணங்கள்லாம் இப்போ நிறையாவே வந்திருக்கு. ஸ்மோக்கிங் தாண்டி வேற காரணங்கள் எல்லாமே இந்த சிஓபிடி உண்டாக்குறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Early signs and diagnosis. Can you explain the early signs of COPD and why early diagnosis is crucial? ஸோ இப்போ ஒரு சிஓபிடி அப்படி இருந்தால், ஸோ we have to know what are the early signs. இதனால இந்த சிஓபிடி இப்படி கண்டுபிடிக்கிறது ஏர்லியராக பார்த்தீங்கன்னா, திஸ் சிஓபிடி பேஷண்ட்ஸ் will have a persistent, அப்படின்னா தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொடர்ந்து இருந்துன்னே இருக்கும். இது வந்து ஒரு மற்ற நோய் மாதிரி ஒரு சீசன் வந்தால் தான் வரும் அப்படி இல்லை. இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ், அப்படின்னா தொடர்ந்து அந்த பிரச்சனை கான்ஸ்டண்ட்டாக நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துன்னே இருக்கும். அப்படி சிம்டம்ஸ் அப்படி என்னென்னா நம்ம பார்த்தோன்னா, தொடர்ந்து இருமல், ஓகே, ஒரு மூச்சு வாங்குறது, கொஞ்ச நேரம் படிக்கட்டு ஏறி இறங்கினாலும் மூச்சு வாங்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் சில ரொட்டீன் வேலை செஞ்சாலே மூச்சு வாங்கும். காஃப் ப்ரொடக்ஷன், சளி உருவாக்குறதுக்கு. சில பேருக்கு ஃபெட்டிக், ரொம்ப ரேராக சில பேருக்கு வந்து சளியில் ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா ரெக்கரண்ட் நுரையீரல் இன்ஃபெக்ஷன், அதான் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். இது எல்லாமே வந்துட்டு சிம்டம்ஸ் ஆஃப் சிஓபிடி. Apart from tobacco smoking, what are other risk factors that contribute to COPD? ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம், தெரிந்த விஷயம் என்னது? சிஓபிடி இஸ் காஸ்ட் பை ஸ்மோக்கிங். அது நமக்கு ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்டர். அது நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு தெரியும். அப்படி பட் என்னன்னா, சிஓபிடி பற்றி இன்னொரு பக்கம் இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சிஓபிடி டஸ் அஃபெக்ட்ஸ் நாட் ஒன்லி த எல்டர்லி மேல் பாப்புலேஷன். நம்ம நினைக்கிறது என்னன்னா, ஒரு ஃபேக்ட் பார்க்கணும்னா சிஓபிடினா ஒரு எல்டர்லி பேஷண்ட்டும் இல்லை ஒரு மேல் பேஷண்ட்டு தான் இந்த மேஜராக அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அவங்க ஸ்மோக்கிங் பண்ணுற வாய்ப்புகள்னால இந்த சிஓபிடி உருவாக்குது. அப்படி இல்லை. ஸோ சிஓபிடி அப்படி உருவாக்குதுன்னா அதர் காசஸ். அப்படின்னா ஏர் பொல்யூஷன், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பேட் பொல்யூட்டட் ஏர் என்வாயன்மெண்ட் கூட நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம லங் வந்து எரிச்சல் உண்டாக்குது. அது தொடர்ந்து அது எரிச்சல் இருக்கும் போது அந்த மாற்றங்கள் வந்துட்டு ஒரு சிஓபிடியாக மாறுது. அது ஒன்று. அண்டர் டெவலப்ட் ஒரு லங் வந்துட்டு குழந்தை வந்துட்டு டெவலப் ஆகும்போது ஒரு அண்டர் டெவலப்ட் லங், அந்த மாதிரி லங்ஸ் வந்துட்டு இதுவும் தொடர்ந்து ஒரு லங் இரிட்டன்ட் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் பொல்யூட்டட் ஏரு, இல்லை பேரண்டல் ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லை செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சுவாசிக்கும் போது அவங்களையும் இந்த மாதிரி ஒரு சிஓபிடி டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொன்னால் அடல்ட்டுக்கும் சரி பீடியாடிக்கும் சரி எல்லாருக்குமே வந்துட்டு இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் ஈக்குவலாக நம்ம என்ன ஸ்மோக் பண்ணுறோம் ஈக்குவல் எஃபெக்ட் தான் வந்து ஒரு பேசிவ் ஸ்மோக்கிங் இல்லைனா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். அப்படி செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் இல்லை பேசிவ் ஸ்மோக்கிங் என்னன்னா, நம்ம ஸ்மோக் பண்ண தேவையில்லை, ஆனால் பக்கத்தில் இருக்க ஸ்மோக் பண்ண அந்த புகையில் நம்ம இழுத்தினாலே நமக்கும் அதே ஒரு ஸ்மோக்கிங்க்கு உண்டான அஃபெக்ட், பாதிப்பு நம்மளுக்கும் உண்டாக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம். அப்புறமா நான் ஒர்க் பண்ணுற இடம் ஆக்குபேஷன் ஹசார்ட்ஸ். அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கெமிக்கல்ஸு, டைஸு, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அதை எக்ஸ்போஸ் ஆக குவாரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, மைனிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அவங்க வந்து தொடர்ந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க ஓவர் த இயர்ஸ். ஸோ ஓவர் த இயர்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களும் வந்துட்டு இந்த சிஓபிடின்னு ஒரு நோய் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோன்னா, இது நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸ்போஸ் ஆகிட்டோம், இன்றைக்கி ஒரு கெமிக்கலில் எக்ஸ்போஸ் ஆகிட்டோம், இல்லை இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இன்றைக்கி போய் வேலை செஞ்சுட்டோம், இன்றைக்கே நம்ம உருவாக்கிங்க அந்த நோய் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. It's a chronic long exposure that tends to develop this condition. Is it true that COPD can affect younger individuals? What should they know about this?
ஓகே. ஸோ வி ஆர் ஆல் அவேர் தட் அந்த சிஓபி அப்படி சொன்னாலும் ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப்லோ இல்லை வந்துட்டு ஒரு எல்டர்லி பாப்புலேஷனுக்கு தான் இந்த மெயினாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு எங்கள் ஜென்ரேஷனும் அந்த சிஓபி அஃபெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு முக்கியமான காரணம். அது வந்துட்டு அந்த ஜீன்ஸ் ஒரு தன்மைனால நான் ஒரு சிஓபி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நம்ம எடுத்து பார்த்தோன்னா அண்டர் டெவலப் லங் ஒரு 8 வயசு இருக்க வரையும் நம்ம லங் டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்ம லங்கோட டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம தொடர்ந்து ஒரு எக்ஸ்போஷர் ஆகிறாங்க. அவங்க ஒரு வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகுது அவங்களுக்கு. இல்லை வந்துட்டு ஒரு லங் இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இந்த பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட்டில் தொடர்ந்து இருக்க ஒரு நிலைமை இருக்குது அவங்களுக்குன்னா, இவங்க வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த சிஓபிடி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி பார்த்தோன்னா யூஸ்வலாக இந்த சிஓபிடி வந்து 40 வயது மேலே இருக்கும்போது நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்துட்டு முன்கூட்டியே ஒரு சிஓபி டெவலப் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது. How does the 2023 theme Breathing is Life? Act Earlier emphasize the importance of early action in COPD prevention and treatment? ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு சிஓபிடி டேயோட அவேர்னஸ் அப்படி பேசுவோம். இன்றைக்கி இந்த வருஷத்தோட மோட்டோ நம்ம பார்த்தோன்னா தீம் சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீத்திங் இஸ் லைஃப். ஓகே, ஆக்ட் ஏர்லியர் அப்படின்னா அர்த்தம்னா இந்த சிஓபிடியோட தாக்குதல் நமக்கு அந்த உடம்புல வந்து அந்த தாக்குதல் நம்மக்கிட்ட இன்னுமே அதிகமாக மோசமாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு உள்ள ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இட் இஸ் ஏர்லி இன்டர்வென்ஷன், ஏர்லி டயக்னோசிஸ். அப்புறமா மேக் ஷோர் தட் வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், மேக் ஷோர் தட் தேர் அவே ஃப்ரம் ஆல் திஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அப்போ ஏர்லி இன்டர்வென்ஷனாக ஒன்ஸ் யூஆர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படி சிஓபி ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குண்டான அப்ராப்ரியேட் மெடிகேஷன்ஸ் நம்ம ஆரம்பிக்கணும். ஓகே, அதுக்கு உண்டான அப்ராப்ரியேட் ஒரு எஜுகேஷன் நம்ம பேஷண்ட் கொடுத்தாகணும். ஓகே, ஏர்லி டயக்னோசிஸ். இங்கே ஏர்லி டயக்னோசிஸ் சொல்லும்போது த ஆல்வேஸ் அ மிஸ்கான்செப்ஷன் ஆஃப் சிஓபிடி அண்ட் ஆஸ்மா. என்னென்னா நம்ம ஊரில் எல்லாமே நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே சிஓபிடி இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆஸ்மாவாக மிஸ்டயக்னோசிஸாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அங்கே என்ன ஆகுதுன்னா சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் கிடைக்குதா கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்துட்டு ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் அப்ராப்ரியேட் டயக்னோசிஸ். அப்ராப்ரியேட் டயக்னோசிஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஊரில் டெஸ்ட், லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். இது பேசிக்கலி என்னன்னா நம்ம ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அதை நம்ம வாய் வழியாக அதை ஊதணும். அந்த மிஷின் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டு ஒரு கிராஃப் மாதிரி நமக்கு வரும். ஓகே, அந்த கிராஃப் மூலியமாக நமக்கு தெரியும் நம்ம சுவாச குழாய் எந்த அளவுக்கு அது அப்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்குது. அப்படி பாதிப்பு இருக்குது. மெயினாக அது நம்ம கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த சிஓபிடியோட தாக்குதல் எவ்வளோ வரையும் நமக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கு நம்ம சொல்ல முடியும். What are some effective ways to prevent COPD or its progression? So important, it is always important to have a preventable measures in COPD because சிஓபிடி வந்துட்டு லங்ஸ் நுரையீரல் மட்டும் பாதிப்பு ஏற்படாது, அது ஹார்ட்டுக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு ஸ்மோக்கிங் செசேஷன். அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஸ்மோக்லேருந்து நிப்பாட்டுறது தான் முதல் ரூல் ஆஃப் த கேம். அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு மேக் ஷோர் தட் ஓவர் இஸ் அ ஸ்மோக்கர். ஓகே, செகண்ட் அப்படி பார்த்தோன்னா நம்ம ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட் ஒரு ஹசார்டஸாக என்வாயன்மெண்ட் இருக்கா, ஒரு ஹைலி பொல்யூட்டட் என்வாயன்மெண்ட் இருக்கா. மேக் ஷோர் தட் யூ கெட் ஆஃப் தோஸ் என்வாயன்மெண்ட் பிகாஸ் the more you expose to this, the more and more your chance of developing a COPD is more. Okay, மூணாவது வந்து அண்டர் ஏஜ் டெவலப் ஆகிற கிட்ஸ்க்கு எல்லாமே யூ டு ஹேவ் அ ப்ராப்பர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், healthy food, and make sure that they don't expose to second hand smoking or parental smoking. ஏன்னா the growth ஒரு அஃபெக்ட் ஆகும். ஃபர்தராக அவங்க போயிட்டு இந்த சிஓபிடி ஒரு ப்ராபிலிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ genetical counseling in some kind of patient, subset of patient, very few will require genetic counseling. How can one monitor their lung health from an early age, and what tools and methods are recommended? ஸோ ஓகே, இப்போ லங் ஹெல்த் மானிட்டரிங் அப்படி பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு நம்ம அசஸ் பண்ணுறக்கூட ஒரே டூல் வந்துட்டு ஒன்று லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா நம்மளோட சொந்த லங் ஃபங்க்ஷன் வந்து கிராஜுவலாக ஒரு நார்மல் ஃபேஸில் டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதே ஒரு சிஓபிடி பேஷண்ட்டில் பார்த்தோன்னா அந்த டிக்ளைனேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நார்மல் ஹெல்த்தி லங்கோட அந்த சிஓபிடி பேஷண்ட்டோட டிக்ளைன் வந்து ரொம்ப
ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு அப்படி இப்படி நம்ம மானிட்டர் பண்ணோம் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டிவைஸ் இருக்குது, பிஎஃப்ஆர், பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட் சொல்லிட்டு ஒரு சின்ன டிவைஸ் இருக்குது. தட் காஸ்ட் அரௌண்ட் ஒரு 300 400 ரேஞ்சில் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் அதில் வச்சுட்டு உங்கள் டே டு டே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் உங்களோட லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது. ஸோ தட் ஆல்சோ வில் கிவ் கைடஸ், ஒரு கைடு மாதிரி நம்ம கூட இருக்கும். ஸோ வந்துட்டு இப்படி இருக்குது, வர்சனிங் ஆகுதா, டே பை டே ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்குன்னா அப்போ அப்படி நமக்கு அந்த வேல்யூ வச்சுட்டு ஏபிள் டு மேக் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கி அவங்களுக்கு லங் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்குது, இன்னும் வர்சன் ஆகிட்டே இருக்குது. ஸோ வென் there's a change of any medication or it had a supplementary nutrition or pulmonary rehabilitation மாதிரி தேவைப்படுதா, இல்லை அதர் சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியா இருக்கும் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ஒரு கைடாக இருக்கும் நம்மளுக்கு. What are the current treatment options for COPD, especially when diagnosed in its early stages? ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படி சிஓபிடியில் பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரீட்மெண்ட் நம்ம இன்னேலர்னு சொல்லுவோம். ஓகே, இன்னேலர் வந்துட்டு இப்போ இன்னேலர் வந்து நிறைய விதமாக இன்னேலர்ஸ் இருக்குது. ஒன்று பஃப்னு நம்ம சொல்லுவோம், ஒன்று ரோட்டா கேப்ஸ் தான் சொல்லுவோம். அதே தாண்டி ஆட்டோ ஹீலரு, டர்போ ஹீலர், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் இன்னேலர்ஸ் வந்துருக்கு. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸோட இன்னேலர்ஸ் இப்போது அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இன்னேலர் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறது வந்துட்டு டிபெண்ட்ஸ் நம்ம பேஷண்ட் என்ன ஸ்டேஜில் வராங்க, அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட கவுண்ட்ஸ் அலர்ஜி லெவல்ஸ் கவுண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட பிஎஃப்டியோட வேல்யூஸ் எந்த அளவுக்கு தாக்குதல் இருக்குது, அவங்க முன்கூட்டியே எத்தனை வாட்டி அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்க எக்ஸாசிபேஷன் ரேட். ஸோ இது எல்லாமே ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ஸு ஒரு ட்ரீட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுக்கு எல்லாமே பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்னேலர் தெரப்பி மேஜராக அதுதான் நம்ம கொடுக்குறதுக்கு. அதுதான் லாங் டேர்ம் வந்துட்டு அவங்க சஸ்டெயின்டாக அந்த நோயை கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட்னால அவங்க நோய் வந்து ரிவர்ஸ் ஆகாது, இல்லைனா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது. நம்மளோட ட்ரீட்மெண்ட் பண்ணுறோட கோல் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நோயை, சிஓபிடி நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க வேலை வந்துட்டு they able to do it themselves, that doesn't become too much of dependable to anyone. ஓகே, ரெக்கரண்ட் அட்மிஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இது நம்மளோட கோல்ஸ். எப்போவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரு கோல் சிஓபிடியில். ஸோ இதுக்கேற்ற மாதிரி we decide what kind of combination we have to go for the patient. How can the general public be more aware and educated about COPD, its risks and prevention strategies? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் சிஓபிடி, அதுவும் முக்கியமான இந்த வேர்ல்டு சிஓபிடி அவேர்னஸ் டே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பப்ளிக் அவேர்னஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்படி ஏன் முதல்ல கேட்டிங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க சிஓபிடி இஸ் எ ரேர் என்டிட்டி, இல்லை சிஓபிடி அப்படின்னா நமக்கு தெரிய மாட்டேது. பட் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான சொல்ல மாட்டேங்குது, பட் ஒரு ஃபேக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ்க்கு அப்புறமா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அல்ல ஹார்ட் டிசீஸ் முதல் எடுத்தோம்னா ரெண்டாவது டெத் அப்படி காரணம் பார்த்தீங்கன்னா சிஓபிடி தான். ஓகே, ஆஃப்டர் heart disease, second most common cause of death among globally is COPD. ஸோ அதோட தாக்குதல் இப்படி இருக்குது இப்போ தெரியுது இல்லை, இப்போ நமக்கு புரியணும் இப்போ. ஓகே, ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்துட்டு அதோட அவேர்னஸ்ஸு சிஓபிடி வந்தால் அதுக்கு சிம்டம்ஸ் என்ன இருக்கும், சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம have to go and approach a physician so that it is completely evaluated. ஓகே, once evaluate ஆகிட்டு patient has to be on proper regular medications, then they have to have a proper nutrition diet. அது ரொம்ப முக்கியம். ஹெல்த் ஃபிட்டாக இருக்கணும். ஓகே, ஹெல்த் ஃபிட்டாக இருக்கணும்னு நான் சொல்ல வரது என்னென்னா, எல்லோரும் நினைக்கிறாங்க சிஓபிடினா நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, நம்ம பிரிஸ்க் வாக்கிங் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஆல் ராங். ஓகே, COPD patient needs to have a regular exercise, needs to do a routine, they able to do routine exercise. இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும். அது பண்ணால் தான் இன்னும் பெட்டராக ஆக்டிவ் லைஃபாக அவங்களால இருக்க முடியும். ஸோ வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் வேக்சினேஷன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஒன்று நியூமோகாக்கல் வேக்சின் எவ்ரி 5 years once, ரெண்டாவது ஃப்ளூ வேக்சின் annually once. ஸோ இந்த 2 வேக்சின் கண்டிப்பாக போட்டாகணும். போடுறதுனால என்னென்னா இந்த நோய்க்கு வரக்கூடிய தாக்குதல், நிமோனியாவும் சரி ஃப்ளூ வைரல் இன்ஃபெக்ஷன் வர தாக்குதல் ரொம்ப அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு அந்த தாக்குதல் வந்துட்டு ஒரு லெவலுக்கு அளவுக்கு நம்ம லிமிட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் இந்த வேக்சினேஷன் நம்ம போடுறோம், தடுப்பூசி மாத்திரம்னு சொல்லுவோம் நம்ம. அப்புறமா இந்த மற்ற அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அவங்க டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் பிரச்சனை இருக்குது, இல்லை சம்மந்தப்பட்ட ஏதாவது தொந்தரவுனா அதுவும் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வித்தின் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரணும். Takeaway message. Okay, so today on World COPD Day, still awareness, still facts I want to put you on that COPD na male ku da affect ஆகும், elderly population da affect ஆகும். It is not like that.
female also tends to get affected because of the COPD. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வேரோடப்பு யூஸ் பண்ணுறதும் இல்லை போர்லி வென்டிலேட்டர் வீட்டில் இருக்கிறதும் இல்லைன்னா ஒரு ஹைலி பொல்யூட்டட் சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களும் இந்த மாதிரி சிஓபிடி டெவலப் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அவங்களும் சேர்த்துட்டு குழந்தையும் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த எக்ஸ்போஸ் ஆகுறதுனால அவங்களும் இந்த மாதிரி சிஓபிடியோட நோய் இந்த ஃப்யூச்சர் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மேக் ஷோர் தட் நம்ம முதல்ல ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் அட்வைஸ் டு ஸ்டாப் தம் ஸோ தட் வில் ட்ரை ஸோ தட் த லங் கேன் ஸ்டார்ட் ஹீலிங் ஆஸ் யூ ஸ்டாப் ஸ்மோக்கிங். அப்புறமா ஒரு நல்லாவே பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை இப்போ கூட நீங்கள் இந்த வேரோடப்பு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ ரெக்கமெண்ட் யூ டு ஷிஃப்ட் ஓவர் டு கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்டவ் ஸோ தட் வில் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் சிஓபிடி. ஒரு சிஓபிடி ஐடென்டிஃபை பண்ணோம், அதுக்கு சிம்டம்ஸ் வந்துட்டு ஒரு தொடர்ந்து இருமல் இருக்கும், மூச்சு வாங்குறது இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும், நம்மளுக்கு சளி தொடர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும், ஃபெட்டிக் டயர்ட்னஸ் எக்ஸ்டென்சிவ் டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு தின் பில்ட் இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு சிம்டம்ஸு. இதுக்கு நம்ம வந்துட்டு டயக்னோசிஸ் அப்படி பண்ணோன்னா ஒரு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணோம். ஸோ லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படி பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு இப்போ ரெகுலராக என்ன பண்ணுறாங்கன்னா லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒரு 2 தடவை ஊதிட்டு வந்துட்டு ரிப்போர்ட் காட்டுவாங்க. தட் இஸ் நாட் அ ரைட் மெத்தட். ஏன்னா நம்ம ஒரு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் முன்கூட்டியாக பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு மெடிசன் அவங்களுக்கு கொடுத்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். அப்போ ரிப்பீட் பண்ண அப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு அவங்களுக்கு தாக்குதல் இருக்குது, எவ்வளோ சிவியராக அவங்க தாக்குதல் இருக்குது. அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து நம்ம டிசைட் பண்ணோம். அப்புறமா நியூட்ரிஷன் சப்போர்ட்டு, that have a good nutrition support, physical exercise, that to continue doing physical exercises, and நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தொடர்ந்து இருக்கணும். ஸோ தட் they can psychologically they be the stay fit. ஸோ இது எல்லாமே வந்துட்டு you should very well understand in the patient who is suffering from a COPD or patient who is yet to diagnose COPD. They should understand all this myths and facts of COPD. VS Hospitals, care, cure and compassion.